அல்லேலூயா. சாட்சிகள் இருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் சாட்சிகள் சொல்லலாம். மோஷன் போய்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. நானும் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அது நிற்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு டாக்டருங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் குடல் வீக்கமாக இருக்குது, அதனால உங்களுக்கு மோஷன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை இங்கே ஓஷா கூட்டத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மாதத்தில் நான் பாஸ்டர் சகோதரர்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்துருந்தேன். எல்லாருமே இங்கே ஜெபிச்சதில் எனக்கு போன வாரத்தில் சுகமாக கொடுத்துட்டாரு ஏசப்பா. அதனால் கோடி கோடி தோத்திரம், கோடான கோடிக்கு தோத்திரம். ஏசப்பாவுக்கு நன்றி. பிரஸ்லா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பாப்பாவுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு யாருமே இல்லை. எனக்கு இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கே தெரியல. பிள்ளைங்களை வளர்த்ததெல்லாம் ஆண்டவர் தான் வளர்த்த. நல்லா படிக்க வச்சேன். திருமணம் கூட ரொம்ப நிறைய தடைகள் வந்தது, அதையும் இயேசுப்பா நடத்தி வச்சாங்க. இப்போ குழந்த கூட பிறக்காது, நீ போய் கிறிஸ்டியனில் சேர்ந்துக்கிட்ட, வயசு ஆயிடுச்சு அப்படின்லாம் பாப்பாவுக்கு சொன்னாங்க. அவள் ரொம்ப மன உளைச்சல்லாம் ஆயிட்டா. ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுடைய நேரமும் பத்தாது, அதுக்கான காலமும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு சர்ஜரி நடந்தது. ஆக்சுவலி என்னுடைய உடம்பில் ஆல்ரெடி ஒரு 3 சர்ஜரி நடந்திருக்கு. ஏப்ரல் மாதம் இப்போ மார்ச் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டமக் பெயின், லோவர் அப்டமன் பயங்கரமாக ஸ்டமக் பெயினாக இருந்தது. எங்கள் தங்க ஹஸ்பண்ட்லாம் சொன்னோம், அவங்க டாக்டர் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க, பட் அது ஒன்றுமே சரியாகலை. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸ்கேன் பண்ணதில் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இன்சிஷனல் ஹெரனியா, இது இம்மீடியட்டாக நம்ம சர்ஜரி பண்ணணும். இப்போ பண்ணலைன்னா அது பின்னாடி ரொம்ப கிரிட்டிக்கல் சர்ஜரி ஆகிடும், அதனால் இப்போமே பண்ணிவிடுங்க அப்படின்னா. இந்த ஏஜில் நம்ம பண்ணணுமா அப்படின்னு ஒரே இது அதனால் பெயின் தாங்க முடியல. அந்த 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 இன்டெஸ்டைன் அப்படியே வெளியே கொஞ்சம் அப்படியே ப்ரொட்ரூடிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் 2 லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ணினாங்க. அப்புறம் 2 நாள் ஐசியூவில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 days கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது முற்றிலுமே ஆண்டவருடைய பெரிதான ஒரு அற்புதம், அதிசயம்தான். ஏன்னா இந்த ஏஜில் போய் ஒரு சர்ஜரியா அப்படின்னு நம்ம யோசிக்கக்குள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என் கூடயே இருந்து யெகோவா ராஃபாவாக இருந்து சுகமளித்து என்னை இந்த அளவுக்கு என்னை நிலை நிறுத்தி இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி பலிகளை இருக்கிறேன். பெந்தகோஸ்து ஞாயிறு, பெண்டிகாஸ்ட் சண்டே, சரியாக ஈஸ்டர்லேருந்து 50 நாள் முடிகிற நாள் தான் இந்த பெந்தகோஸ்து நாள். ஆனால் சாலமோன் தன்னுடைய வயதான நாளில் சொல்கிறான், எல்லாம் நான் பார்த்துட்டேன், வீடு கட்டி பார்த்துட்டேன், யுத்தம் பண்ணி பார்த்துட்டேன், அரண்மனை கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், பட் எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி. எடுத்து வாசிக்கலாம். எக்லீசியஸ், அதாவது பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். எக்லீசியஸ் அதாவது பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். மாயை 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 எல்லாம் மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அந்த ப்ரீச்சர், பிரசங்கி ப்ரீச்சர் யாருன்னா சாலமன். அவர் சொல்கிறான், எல்லாம் மாயை. என்ன இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சேன், நிலம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ராஜான்ற பெரிய ராஜான் அந்தஸ்து இருக்குது, ஆனாலும் மாயை. அதுக்கப்புறம் சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி போது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமாம், சந்ததி போகும், ஒரு சந்ததி வரும். நம்ம சர்ச்சில் அப்படித்தான், ஒரு குரூப் வரும், ஒரு குரூப் போவோம், அப்புறம் ஆண்டவர் இன்னொருத்தர் ஃபில்லப் பண்ணுவார். நிறைய பேர் இங்கேருந்து போனவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய
யாரும் அழிந்து போகவில்லை. கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சந்ததி போகும், ஒரு சந்ததி வரும், பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். படிக்கலாம். சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லாம் மாயை இப்படிலாம் நடக்குது பூமியில், நிறைய இருக்கு. காற்று அடிக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் ஒரு ஜனம் போகுது, ஒரு ஜனம் வருது. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நம்ம இங்கேயே இந்த பூமியிலே நம்ம இருந்துருவோமா? நிரந்தரமாக நம்ம இங்கே இருந்துருவோமா? நிரந்தரமாக நம்ம இங்கே இருந்துருவோம் முடியாது. நமக்கு வயசு ஆகும் பொழுது நம்முடைய வயது மூப்பாய்க்கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒன்று பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செயல்பட்டே இருக்குது. ஒரு டைம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. அது என்ன தெரியுமா? ஹார்ட்டு. அது லப் டப்னு நினைக்கும். அது ஒரு நாள் தரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோதான். யோபு 23 அதிகாரம் 8-10 நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்வார் பாருங்கள், ஒரு புலம்பல் இருக்கும் பாருங்கள். அந்த புலம்பலை வாசிக்கலாம். இதோ நான் முன்னுக்கு போனாலும் அவர் இல்லை, பின்னுக்கு போனாலும் அவரை காணோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோம் அவரை காணோம். வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். இப்படின்னு யார் சொல்றான்னா? யோபு சொல்றான். ஆண்டவர் காணாதபடி ஒளிந்திருக்கிறாராம். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய ஆசைப்படுகிறார். சாலமோனோட வாழ்க்கை என்ன இருந்துச்சுன்னா, அவன் யூத்தில் இருக்கப்போ, அதாவது வாலிப வயதில் இருக்கப்போ அவன் எழுதின பாடல் தான் என்னவென்று சொன்னால், அவன் எழுதின பாடல் என்ன இருந்துச்சுன்னா, சாலமன் இந்த உன்னத பாட்டு. வாலிப வயதில் எழுதினது உன்னத பாட்டு. மிடில் வயதில் எழுதினது நீதிமொழிகள். மரிக்கும் தரையாவையில் எழுதினது தான் இந்த பிரசங்கி எக்லாசிஸ். ஆகவே இதெல்லாம் யார் எழுதுறாருன்னா சொன்னால் சாலமன் எழுதி வச்சுருக்காரு. இப்போ யோபு வந்து சொல்கிறாரு, நான் முன்னாடி போனாலும் காணோம். இப்போ நீங்கள் கூட சொல்வீங்க, ஆண்டவரே நான் ஜெபிச்சு பார்த்துட்டு நடக்கலை, ஆண்டவரே கத்தாவை உபவாசம் வந்து பார்த்துட்டு நடக்கலை, ஆண்டவரே கத்தாவோட வார்த்தை சூட நடக்கலை. இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கத்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கத்தர் உங்களுக்கு அருள் செய்வார். உங்கள் தேவைகளை கத்தர் சந்திக்கும்படி கத்தர் வைப்பார். நீங்கள் முன்போல உங்களால் இருக்க முடியாது. கத்தர் இந்த நாளில் வித்தியாசமாக பிரத்யட்சமாக கத்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஸோ டியர் பீப்புள், அன்றைக்கி அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் கோயிங் டு வித் ஸ்டாண்ட், உங்கள் கால் உண்டு நிற்க போகிறீங்க. வசனம் சொல்லிக்கிறது, ஆவியானவர் உங்களை இட்ஸ் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா யாருமே ஆவியானவரை பெற்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் ஆவியானவர்களே நடத்தப்படுகிற இந்த பெண்டிகாஸ்டன் வந்ததே இந்த ஆவியானவரில் தான் வரும். அப்போ திஸ் இஸ் நாட் டச் பை த ஹோலி ஸ்பிரிட். ஏதோ பர்சனாக தொட்டுட்டு போயிட்டார் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கைடட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏதோ அவர் வந்து வழி நடத்தினார் அப்படி இல்லை. இட் இஸ் என்னன்னா, இட் இஸ் பிளஸட் பை ஹிஸ் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆவியானவர் உங்களுக்கு வரல. ஆண்டவர் ஏதோ தொட்டுட்டு போன்றதுக்காக வரல. ஆண்டவர் எதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டார்னா, ஆவியானவர் கொடுக்கப்பட்டது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அண்ட் தட் இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். அது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு நாள். நாட் ஜஸ்ட் பை த ஸ்பிரிட், நாட் ஜஸ்ட் பை த ஸ்பிரிட் லெட், அதாவது ஸ்பிரிட் லெட்டில் இல்லை, பட் பி த ஸ்பிரிட் ஃபில்ட், லெட் பை த ஸ்பிரிட்டில். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி பிராண்ட் நியூ கத்தர் ஆண்டவர் எல்லாம் வெற்றிடமாக இருக்கிற இடத்துல, எம்டியாக இருக்கிற இடத்துல ஆவியானவர் ஃபில் பண்ணுவார். நம்புறக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஆவியை அவனை நிரம்பி வழியும்படி செய்வார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதில் சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இப்ப ஜோயல் என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவியான how it will be happen, எப்படி இது நடக்கும் அப்படின்றார். எப்படி நடக்கும்னா,
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாராம். என்ன ஞானஸ்நானம்ங்க? பரிசுத்த ஆவியினாலும், அதுக்கப்புறம் அக்கினினால். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். யார் சொல்றா? யோவான் சொல்றான். யார் கொடுப்பா? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இது யார் சொன்னான்னா? இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அவர் என்ன கொடுக்க போறாரு? பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த பூமியில் இருந்து நான் சொல்கிறது இப்போ நடந்ததில்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுவரை நீங்கள் பெற்றில்லைன்னா இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்கள் மீது, என் மீது கடந்து வரும். நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட போகிறீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அபிஷேகம் இருந்தால் தாங்க, இந்த பலன் இருந்தால் தான் நம்ம நிற்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. என்னுடைய பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமில் காத்துருங்க அப்படின்றாரு, சொல்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்தீங்கன்னா அதில் சொல்வார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார், நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். பிரியமான தேவஜனமே, இந்த ஆவியானவர் நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம இந்த ஆவியானவர் விட்டுட்டு உலகத்தில் இருக்க காரியங்கள் தேடுறோம், அதையெல்லாம் ஃபெயிலியராக போயிடும். நான் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்காமல், துதிக்காமல், ஆராதிக்காமல் தேவ சமூகத்தில் இருந்து பெறப்பட்டு வரதில்லை. முதலாவது யோவேல், சொல்லுங்களேன். 2வது ஏசாயா, 3வது யோவான் ஸ்நானகன். அப்போ யோவேல் என்ன சொன்னார்? மாம்சமான யாவர் மீதும். ஆமாம், சரி. ஐசாயா என்ன சொன்னார்? பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் நான் பேசுவேன். சரி. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அவர் கொடுப்பார். இந்த பேட்டர்ன் இது இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என்னமா? பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம், வானத்திலிருந்து சடுதியாயினா சடன்லி, திடீர்னு இந்த இடத்துல வந்து ஒரு சூறாவளி காற்று வீசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப காத்திருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நீங்க என்னமா சொல்லுங்க, நீங்க என்னமா? ஆமாம், சாப்பிட்டா நமக்கு பலன் இருக்கும். ஆனால் ஆவியில் நமக்கு பலம் என்ன? கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா பலன் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பலன் உண்டாக ஆரம்பிச்சிடும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சொல்லி போடல, என்னவா இருப்பீங்களா? சாட்சியாக இருப்பாங்க. சொல்லுங்களேன், நீங்கள் சாட்சியாக இருப்பீங்களா? சொல்லுங்கள், சாட்சியாக இருப்பேன். சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இப்படி தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் ஒரு குரூப்பாக வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு குரூப்பாக உட்காந்துருக்காங்க. 13ஆம் வசனம் எடுத்து பார்த்தீங்க. 1 அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமியும்
மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோவின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும். அது யாரோட? இயேசுவோட தம்பிகள். அடுத்து 14 படிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமா, உங்களுக்கும் எனக்கும், if you are a praying people, if you don't have a prayer in your life, you need to have a prayer. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா ஜெப ஆவியை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் இருக்கார். அவர் சொல்றாரு, நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேற்றடவானாக இருப்பார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்வாதான், அக்கினினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தை வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது எல்லாம் ஒரு இடத்துல தரித்தின ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேர் அசம்பிள்டு இன் த பிளேஸ் கால்டு அப்பர் ரூம். எருசலேமில் அப்பர் ரூம் என்று சொல்லப்படுகிற மேல் வீட்டறை என்று படுகிற அந்த ஆலயத்துக்கு மேலே ஒரு ரூம் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். நாங்கள் அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம், எல்லாம் அந்த அப்பர் ரூம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அந்த இடத்துல போய் நின்றுட்டு அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் அங்கே ஜெபிச்சுட்டு அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த இடத்துலேருந்து தான் பெந்தகோஸ்தே பரவ ஆரம்பித்தது. அந்த மேல் வீட்டறையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாராம்? வசனம் சொல்லுகிறது, அவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடன்லி அப்படின்னா உடனே திடீர்னு ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். not a Pentecostal doctrine. பெண்டிகாஸ்ட் டாக்ட்ரினை நான் சொல்லலை, பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமேல் தான் ப்ரீச்சிங்கே நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரீச்சிங் நடக்கலை. இந்த அக்னிமயமான காரியங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆதியிலே முன்னாடி சொல்லப்பட்டது, ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலையிலே இறங்கிடும் பொழுது, யாத்ராகமம் 9:18, கர்த்தர் சீனாய் மலையின் மேல், கர்த்தர் சீயோன் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையிலே புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, அதுதான் ஆரம்பத்தில் ஆண்டவர் காட்ட ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னார். சீனாய் மலை மீது அக்கினி இறங்கினது. யாரும் அந்த இடத்துல போக முடியல. புதிய பாட்டில் கர்த்தர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டோட வார்த்தை ஆவியானவர் எப்படி இறங்குறாராம்? அக்னிமயமான நாவுகள். என்ன நாவுங்க? அக்னிமயமான நாவுகள். உங்களுக்குள்ளே அக்னிமயமான நாவுகள் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்தாங்க. சடிதியாய் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் உண்டாயிற்று. எங்கெங்க அந்த அற்புதம்? எங்க அந்த அனுபவம்? இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் கொடுக்க போகிறார். மீண்டும் கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். பகலில் வந்து சொல்கிறான் பேதுரு, அது வரைக்கும் பயந்து ரூமில் கதவை பூட்டிட்டு இருந்த பேதுரு இன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாக எழுந்து என்ன பண்ணுறான்? பேச ஆரம்பிக்கிறான். இது என்னன்னா, அது வரைக்கும் வசனத்தை சொல்லாதவன் இப்போ வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஆண்டோட வார்த்தையை சொல்லுவீர்கள். அந்த வார்த்தையில தரித்து நிற்பீர்கள். கர்த்தரோ உங்களோடு கூட பராக்கிரமசாலியா எழுந்தருவார். வசனம் சொல்லுகிறது, 24ஆம் வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. தேவன் என்ன பண்ணார்? அவரை எழுப்பினார். கர்த்தர் உங்களை எழுப்புவார். அவர் சொல்றாரு தைரியமா, 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் எப்படிங்க பயந்து கொண்டு இருந்த பேதுரு இன்னைக்கு பேசுகிறான். கேவலம் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி போய் மறுதளித்தவன், 3 தடவை மறுதளித்தவன், இன்னைக்கு பிரதான ஆசாரியருக்கு முன்பாக, பரிசேயருக்கு முன்பாக அவன் தைரியமாக சொல்கிறான். என்னவன் சொன்னால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக. எங்கேருந்து வந்துச்சுங்க இந்த தைரியம் என்று சொன்னால், இந்த தைரியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வந்தது. வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 37ஆம் வசனம் படிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே
குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பெந்தகோஸ்து அனுபவம்னா மனம் திரும்புதல். பெந்தகோஸ்து அனுபவம் என்ன வேணும்னா மனம் திரும்புதல். மனம் திரும்ப இருக்கும் என்று அந்த இடத்துல தேவனோட அற்புதம் நடக்கும். ஆண்டவராக தேவன் இந்த பூமியில வாழ்ந்த போது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அந்த 3 பேரை உயிரோடு எழுப்புற நாட்கள் எந்த நாட்கள் என்று சொன்னால், அந்த நாட்கள் பெந்தகோஸ்தேவுடைய நாட்களாக இருந்தது. அந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அது யார் என்று சொன்னால், நாயின் ஊர் என்று சொல்லப்படுகிற லூக்கா 7ஆம் அதிகாரம் 11லேருந்து 17 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். அந்த இடத்துல நாயின் ஊரில் விதவை தாய், அவருடைய மகன் இறந்து போயிடுறான். அந்த இடத்துல ஒரு ப்ரொசஷனாக ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனாங்க. ஒரு 2 ப்ரொசஷன் வருது பாருங்க. ஒரு ப்ரொசஷன் யாருன்னா இயேசுவின் சீஷர்களும் வராங்க. இன்னொரு ப்ரொசஷன் வருது பாருங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவன் அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. பாருங்க, ஒரு பெண்ணோட ஜெபம், ஒரு பெண்ணோட கண்ணீர் கர்த்தர் கேட்பாருங்க. ஆமென். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அப்புறம் அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இது நடந்தது எப்ப என்று சொன்னால், இது ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகையிலே நடந்தது. மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். சரி, அது எவ்வீரோட மகள், அதாவது சினகான்னா சின்ன சர்ச், அதாவது பெரிய ஆலயம் கிடையாது, சின்ன சின்ன சர்ச் இருக்கும். அந்த ஜெப ஆலய தலைவத்தில் ஒரு பாஸ்டர், அவரோட மகள் என்ன பார்த்தா இறந்து போயிடுறான். இறந்து போனோன்னே என்ன பண்ணிட்டாங்க, அவள் இறந்து போகிற சொல்லுறதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, போகிறார். இவர் போகலான்னு போகிறது போட்டியில் இடையில பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ வந்துடுறா. அவள் கதையெல்லாம் கேட்குறதாச்சு. அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கார் பாருங்க, அப்படியே நின்றுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் நேரம் ஆச்சு. நேரம் ஆனோன்னே என்னாச்சுன்னா, மகன் இறந்து போயிடுறா. மகன் இறந்து போனோன்னே சொல்கிறாங்க, போதகர் என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகள் என்ன பண்ணா, இறந்து போயிட்டா. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமென். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வீட்டில் அழுதுட்டு மார்னிங் அவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க, வீப்பிங்க, பயங்கரமாக அழுகுறாங்க, அடிச்சு உழவுறாங்க. ஐயோ சின்ன பிள்ளை இருக்க, செத்து போயிட்டாள். அதன் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஏன் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க, அவள் மறிக்கலை, அவள் நித்திரா இருக்கிறா. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த கிண்டல் பண்ணுற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தாராம், அவருடைய அந்த பிள்ளையின் கையை பிடித்து தளித்தது மீ என்று, அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி, அர்த்தமாம் என்று சொல்லி அவளை எழுப்பி விடுறார். இது 2வது. முதல் யாரை சொன்னேன், யாரை சொன்னேன், நாயின் ஊர். 2வது ஆமாம் எவிரு. 3வது யாருன்னா நம்ம லாசரஸ். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, சகோதரன் செத்துருக்க மாட்டான், நீங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்வார், இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் கடைசி நாளில் எல்லாருமே உயிரோடு எழுப்பாங்க, அது மாதிரி உயிரோடு எழும்புவான். இல்லை, நீ இப்போ விசுவாசித்தான், நீ தேவனோட மகிமையை காண்பா என்று சொல்லி யாரை என்ன சொல்கிறாருன்னா, லாசுருவை பார்த்து சொல்கிறாரு. 40-41 பார்த்தீங்கன்னா அவர் ஜோமன்ட்டு சொல்வார், லாசுருவை வெளியே வா அப்படின்பாரு. லாசுரு மறுத்து எத்தனை நாள் ஆச்சுங்க, 4 நாள் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கும் அந்த சரீரம், கெட்டு போனதாக இருக்கும், அழுகினது போனதாக இருக்கணும், அது பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த 3 மரணத்துலேயும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் மரணம் நாயின்
ஊரில் போகிற அந்த ஊரில் ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு மரணம் ஏற்படுது. அப்போ தான் மரித்து அப்போ தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ இயேசு தொட்டார், சுகமாயிட்டாங்க. இங்கே எவரு மகள் மரித்து போனால் எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அந்த சமூகத்தில் போனார் இயேசு. அந்த கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவர் சொல்கிறத பார்த்து இவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இது கூட தெரிலையா, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கா, இது கூட ஒரு தெரில அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இயேசு உள்ளே போய் என்ன பண்ணார், தலைத்ததுமி அப்படின்னு சொன்னார். உடனே எழுந்துட்டாங்க. ஆனால் இந்த லாசரோட மரணத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சொன்னோடனே ஆண்டவர் வரல, ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து தான் வராரு. வந்தோடனே எங்கே போனார் தெரியுமா? கல்லறைக்கு தான் போனார். வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கலை. எங்கே போனார்? கல்லறைக்கு போனார். கல்லறையில் போனோடனே மார்த்தாக்கு தெரியுது. மார்த்தா பார்த்து சொல்கிறார், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த சம்பவம் அந்த சம்பவம் போல் அல்ல. இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, அந்த ஃபியூனரல் சர்வீஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பரியலும் பண்ணிட்டாங்க, அடக்காரதையும் பண்ணிட்டாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, துக்கம் விசாரிக்கிறவங்க, அழுதவங்க, கொண்டவங்க, அவரை பற்றிலாம் பேசுகிறவங்க, எல்லாரும் சொன்னவங்க யாருமே இப்போ இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. ரிலேஷன்ஸ்லாம் போயிட்டாங்க, நெய்பர்ஸ்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் யார் வந்து நிற்கிறான்? இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். லாசரு எங்கே வச்சிங்க? லாசரு வைத்து மரித்து 4 நாள் ஆச்சு. எல்லா எதிர்பார்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போச்சுன்னா, இன்றைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு நேராக கடந்து வரப்போகிறார். உங்கள் வெள்ளத்துக்கு கர்த்தர் வரப்போகிறார். எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சு போச்சு, கைவிடப்பட்ட சூழ்நிலை. இன்றைக்கி ஒரு நற்செய்தி, ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து, ஆண்டவர் என்ன சார் எப்படி லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ அப்படி உங்களுக்கு இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுப்புவா. ஹல்லேலூயா. இதுதான் பெந்தகோஸ்தே நாள். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கவலைப்படாத மகளே, கரப்பத சகோதரியே, அருமையான குடும்பமே, கவலைப்படாத. இயேசுவோட உயிர்த்தெழுதல் சாதாரண உயிர்த்தெழுதல் அல்ல. இட் இஸ் நாட் அ ஆர்டினரி ரெசரக்ஷன். இயேசு உயிரோடு எழுந்த பொழுது என்ன நடந்துச்சான், அங்கே மரித்து கிடந்த அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் சரீரத்திலிருந்து உயிரோடு எழும்பி பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 27 52 53 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27 52 53 எடுத்து வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆமா, இயேசு மாத்திரம் எழும்பலங்க, அவரோடு கூட அநேக செயின்ட்ஸ், அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்களாம், எழுந்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களாம் படிங்க. உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, அவங்க சுடுகாட்டில் இல்லைங்க, கல்லறையில் இல்லை, எங்க வந்துட்டாங்க? பரிசுத்த சொல்லுங்களேன், எங்க நீங்களும் நானும் பரிசுத்த நகரத்துக்கு போறோம். நம்பர் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க எல்லாத்தையும் விட்டு எழுத போறீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ரோமர் 8 ரொம்ப சூப்பரான வேர்டு பாத்துக்கோங்க. அன்றும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆவி தாங்க வேணும். எந்த ஆவி தருமா? உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி. சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி. சொல்லுங்களேன், உங்க வீட்டில் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கப்ப எல்லா காரியங்களும் அடைப்பட்டு கொடுக்குதா. இன்னைக்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் திறக்க போகிறார். கர்த்தர் உங்க இல்லத்தை திறக்க போகிறார். கர்த்தர் உங்களோட பண்டகசாலை திறக்க போகிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அதுதான் பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பாடுகள் இருக்கும் என்று சொன்னால், வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த பெண்டிகாஸ்ட்? இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பெண்டிகாஸ்ட். பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்த? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தார். கர்த்தர் உங்களை என்னை உயிர்ப்பிப்பார். நன்றி ஆண்டவரே.
இம்பர்ஃபெக்ட்லாம் ஆண்டவர் பர்ஃபெக்டாக மாற்ற போகிறார். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்ரி இம்பர்ஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட். இது வரைக்கும் நாங்கள் சரியில்லை ஆண்டவரை, ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரோடு கூட நாங்கள் எப்பவும் யுகமா நான் தேவனோடு கூட இருப்பேன். The Holy Ghost is going to take control over your hallelujah. உங்கள் ஒர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகுது, உங்களுடைய வேலையை கண்ட்ரோல் பண்ண போகுது, உங்கள் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ண போகுது, உங்கள் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண போகுது. கர்த்தர் உங்களை என்னையும் கண்ட்ரோல் பண்ண போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி வல்லமை உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எதால நிரப்பப்பட்டு? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டால் தான் தேவ வசனத்தை சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும். சொல்லுங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 2ஆம் அதிகாரத்துலேருந்து 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட ஆரம்பித்தா. ஏதோ ஒரு மாதம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழிச்சு இல்லை, ஏதோ ஒரு கொஞ்சம் கேப்பில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கூடி இருந்த இடம் என்னாச்சா? அசைந்ததான். உங்கள் ஜெபம் அசைக்கணும், பிசாசின் கோட்டையை தகர்க்கணும். ஆமேன். வியாதியை விரட்டணும். ஆமேன் ஹல்லேலூயா. கட்டிகளெல்லாம் மறையணும். தேவ நாம மகிமைப்படணும். நீங்கள் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே போகும். ரூபா நாதா ரா சாத்தா ராபா ரீபா நாதா ரஹாலாபா சாத்தா ரீகராப். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளினாலே அவர்கள் மேல் வைத்ததினால் ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தந்தாராம். எங்கங்க? சமாரியாவில் நாட் அ குட் பீப்புள். நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், நீங்க மாம்சமான தேவனா ஆண்மண்ட இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சவுல் மீது வர ஆரம்பா. He was a religious and a wise man. சவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ், ஒரு வைஸ் மேன். ஆனால் அவன்கிட்ட யாருன்னா இல்லைன்னா பரிசுத்தாமை அவன்கிட்ட இல்லை. ஆனால் சபையை பாழாக்கும்படி அவன் போய்கொண்டிருக்கும்பொழுது இடையில ஆண்டவர் தட்டினார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொன்னாராம். அவன் நினச்சிட்டு தான், அவன் தான் உண்மையான ஆண்டவரை ஆராதிச்சுக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்ல, நீ பண்ணுற தப்புடா, முள்ளில் உதைக்கிறது எனக்கு காண்போம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? சபை அவருடைய சரீரம், நல்லா நினச்சிக்கோங்க, இது என்னுடைய சபை கிடையாது, இது தேவனுடைய சரீரம். அவர் அப்படி தான் சொல்வார்ல, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொன்னார். பரிசுத்தாவன் மேலே வந்தார். வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, யார் ஜெபம் பண்ணுறார் தெரியுமா? அவர் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவாரையா, அவரோட பேர் ஒரே ஒரு பேர் தான், யாருங்க? அனனியா. அந்த இடத்துல தான் இருப்பார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் தான் வருவார். அவரோட வேலை என்னென்னா பவுலுக்கு ஜெபம் பண்ணுறது. எல்லா அப்போஸ்தலருக்கும் மேலான ஒரு அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் யாருன்னா பவுல். அவனை கொண்டு வந்தது யாருன்னா அனனியா. ஜெபம் பண்ணுறான், பரிசுத்தாவனை மேலே வராரு, கண்ணிலேருந்து செதில் கீழே விழுது. அன்னிலேருந்து அவன் பிரகாசிக்க ஆரம்பிச்சான். கத்தர் உங்களையும் ஆண்டவர் அப்படி ஆஸ்வதிப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் வசனம், கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற மனுஷன், அவன் கடவுள் யாருன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுவானா, ஆண்டவருக்காக டெய்லி எல்லா நாளும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் டெய்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே ஆண்டவராக தேவன் என்ன பண்ணுறாராம், அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு பேதுருவை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் போயிட்டு அவன்கிட்ட வீட்டில் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு, அவன் யூதன் கிடையாது, அவன் ஒரு இத்தாலிய பட்டணத்தில் இருக்கிறவன். இத்தாலிய பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். பாருங்க, 47ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் பொழிந்தருளப்பட்டார்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான். 19ஆம் அதிகாரம் எடுங்களேன், 2ஆம் வசனம் 19:2. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது இங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பரிசுத்த ஆவி யாருன்னே தெரியாத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், பரிசுத்த ஆவி இருந்தா அந்த அடையாளம் என்ன தெரியும்? அக்னிமயமான நாவு, பிரிந்திருக்கிற நாவு, ஸ்டாமரிங் லிப்ஸ், அதாவது பரியாச உதடு, இது இருக்கணும். இதுதான் அடையாளம். ஆண்டவர் ஃபாலோ த டீச்சிங், இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணணும். சர்ச் மெம்பர்ஸ்கில் யாருமே என்ன இல்லை அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படவில்லை. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவனோட வல்லமை, தேவனோட அபிஷேகம் உங்கள் மீது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஐ நோ டு ஃபாலோ த டீச்சிங். நீங்கள் பரிசுத்தாவின் உங்களை இருந்தால் தான் டீச்சிங்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண முடியும். பரிசுத்தாவின் இருந்தால் தான் வேதம் படிக்கும்பொழுது கர்த்தர் உங்களோட கூட பேச முடியும். பரிசுத்தாவின் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். ஸோ அவர் சொல்கிறாரு, ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறார், ரிப்பண்ட், இன்றைக்கு மனம் திரும்புங்க என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் ஜனங்களெல்லாம் பார்த்து யோவான் ஸ்நானன் அழைக்கிறான். உங்களுக்கு யார் அதை கொன்னது? உங்களுக்கு சொன்னது யார்? இந்த காரியத்தை சொன்னது யார்? நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னது யார்? பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்புறம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அங்கிருந்து போமாங்க. அவன் எங்கங்க என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள ஆவியானவரை நீங்க சுமந்து கொண்டு போறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க? நான் சுமந்து கொண்டு போற ஆவியானவரை சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆலயம் இருக்குது. யார் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன இருக்கு? நீங்கள் என்னவா இருக்கீங்க? தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. இந்த ஆலயத்தை சுமந்து கொண்டு போகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. Did I